இங்க பாருங்க இங்க பாரு சார். நான் சொன்னேன் அந்த வியூ தான் சார். எப்படி டிகிரி மீடியா கார்னிங் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ரோட்ஸ்க்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஊட்டி விளாகோட டே 3ல் இருக்கோம். நம்ம கடைசி 2 நாளாக நம்ம வந்து அட்டகாசமான இடத்துக்கு போயிட்டு அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அட்டகாசமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு 2 நாளுக்கு சேர்த்து ஒரு 3 வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி அநேகமாக இது வந்து 4வது வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் டே 3ல் அப்படி என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ நேராக ஊட்டி டவுனுக்கு போயிட்டுருக்கோம். ஊட்டி டவுனுக்கு போயிட்டு அங்கே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு சாக்லேட்டு வரிக்கி இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் சின்ன பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நேராக நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம். கீழேனா மேட்டுப்பாளையம் இறங்க போகிறோம். மேட்டுப்பாளையம் இறங்க வரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இடங்களுக்குலாம் போக போகிறோம். ஸோ அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதோட அட்டகாசமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம விளாகில் பண்ண போகிறது இதுதான். ஸோ யாரும் நம்ம சேனல் மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்திருந்தால் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் போய் மறக்காமல் பார்த்துருங்க. அவ்வளோ அழகான ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அந்த வீடியோவில் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். மீடியா கார்னிங் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ரோட்ஸ்க்கு உங்கள் எல்லாத்தையும் திருப்பி நான் வரவேற்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்காசூரன் மலைக்கு வந்திருக்கோம். எஸ், இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த டைம் வந்து பார்த்தா நம்ம கூட வந்து பார்த்தோன்னா தீனா வந்துருக்க புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. சத்யா ஆல்ரெடி தெரிந்தா போன விளாகில் சத்யா இருந்தால் இப்போ அரவிந்த் வருஷம் ஜாயின் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மாப்பிள்ள திவா பின்னாடி நிற்கிறான். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம சார் முன்னாடி இருக்காரு. நம்ம எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே நம்ம எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம வந்து இந்த பக்காசுரன் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து இந்த எங்கள் எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம வியூ பாயிண்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு அதோட ரிட்டர்ன் இறங்கிட்டோம் லேட்டானதுனால. இன்றைக்கி நமக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம மேலே போகலாம். அன்றைக்கி நீங்கள் வந்து சன் ரைஸில் இந்த சன் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டியான ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்க போகிறீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோஸ்
பக்கத்தில் நீயுமில்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. பக்கத்தில் நீயுமில்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசை இல்லை. கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை, நீளத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை. தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள பாஷை இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வெண்ணிலே பாதையில்லை, உன்னை தோட ஏனி இல்லை. வெண்ணிலே பாதையில்லை, உன்னை தோட ஏனி இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீக்குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காகவா பாடினேன். வரும் எதிர்காலம் உன் மீது பழி போடும் பெண்ணே, அதற்காகத்தான் பாடினேன். முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன். உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே வந்து என்னோடு இணைந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. கனவே கனவே எந்த நெஞ்சோடு நிறைந்து விடு. காதல் இருந்தால் எந்தன் கண்ணோடு கலந்து விடு. காலம் தடுத்தால் என்னை மண்ணோடு கலந்து விடு. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு.
நாள் ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக நாங்கள் போன ஒவ்வொரு இடமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த ஒரு இடத்துக்கு போனோம், நல்லா சூரிய வெளிச்சத்தில் நல்லா ஒரு வெயிலில் வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். 2வது நாள் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபுல்லாக மேகம், மிஸ்ட்டு, மழை, தூறல், சாரல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். கிண்ணக்கூரை வியூ பாயிண்ட் போயிருந்தோம் நம்ம. அதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து பர்ச்சேசிங் நாங்கள் பண்ண ஷாப்பிங்கு, நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோஸும் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதோட எண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காசுரன் வியூ பாயிண்ட் போயிருப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம vlogல வந்து பார்த்தீங்கன்னா பக்காசுரன் வியூ பாயிண்ட் போயிருக்கோம் நம்ம. ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் அந்த இடத்த பார்த்ததெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. நாங்கள் ஊட்டியில் சுற்றி கடைசியில் வரும்போது அன்றைக்கி வந்து பார்த்தோம், அதனால் எங்களை சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் நாங்கள் போயிருக்கோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போக வேண்டிய நிறையா தூரம் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு உள்ளே போயிட்டு ஒரு கோட்டையில் இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம்லாம் இருக்குது. பட் இப்போ எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் திருப்பி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கணும். நாங்கள் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அன்றைக்கி நாங்கள் பார்க்காத காட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். அது கண்டிப்பாக நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. ஸோ செம்மையான ஒரு பிளேஸ் இது. இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு லெவலில் இருக்கும். ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இடங்களை நீங்கள் வேறு எதுலையுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த இடம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் பல அட்டகாசமான இடத்துக்குலாம் நம்ம பார்க்க போகிறோம். பல அட்டகாசமான இடங்கள்லாம் பார்க்க போகிறோம். நாங்கள் சுற்றி பார்த்ததை தாண்டி இந்த ட்ரிப் பண்ணி வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு, நிறைய மனிதர்களை சந்திச்சு சொன்னாங்க. சாப்பாடு மறந்துட்டோம். ஐயோ, அந்த வில்லேஜ், அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை கிராமம் அது. அங்கே இருக்க ஒரு கோயில் கும்பாபிஷேகம் போயிட்டு அவங்க சாப்பாடு அவங்க பரிமாறினது, அவங்க அன்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அந்த சாப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கீழெல்லாம் கல்யாண சாப்பாடு கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கோயிலில் அன்னதான சாப்பாடு வந்து அது இந்த மலை கிராமத்தில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து சும்மா நார்மலாக ஒரு மெமரிஸ் மட்டும் கிடையாது, ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இந்த 3 நாள் இருந்துச்சு. அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நீங்களும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, சேட்டை பண்ணாமல். சேவ் எர்த், சேவ் நேச்சர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நேரத்தை ஷேர் பண்ணுங்கள். செக்கிங் நிற்கிறேன்.